வந்திருக்கும் மதுராஜா மக்கள் குலத்திற்க வேண்டும் ஐயா. பத்துராஜா பாண்டவருக்கு காவற்காரனே இந்த மக்களையும் காட்ட வேண்டும் ஐயா. உன் கோபத்தை தனித்து இந்த மக்கள் போடக்கூடிய பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. பத்துராஜா ஐயா மன்னாத்தா மன்னாத்தா அரட்டடி சொரண்டடி உழு பானை கரந்தடி யாரோ வண்டி விஷயம் தெரியுமா? பாயப்பாந்தல் பச்சைமா கோயில் போய்க்கிறியா? அந்த பச்சைமா கோயில்ல 7 வகை முனி இருக்கிறது ஐயா. 7 வகை முனி பேர் சொல்ல கேட்டுக்கோ. வாமுனி, செம்முனி, தருமுனி, நீலமுனி, ஜடாமுனி, அந்த முனி இந்த முனி. அது 2 பேர் எனக்கு தெரியாது ஐயா. இந்த 7 வகை முனியிலே கொள்ளாத முனி இந்த செம்முனி. செம்முனி கோயில் பூசாரி என்ன பண்ணுவாரு? 7 முனிகளுக்கும் சங்கிலி வாங்கி வந்து கால்ல போட்டு நல்லா டைட் பண்ணி பூட்டி கோயில பூட்டி தலைமட்டில சாய் பட்டு. இது ஜனவரியில கை விட்டு தலைகாணாடி இருந்த சாவி எடுத்து கோயில திறந்து கூட்டு ஓட்டு இங்க வந்துச்சு ஐயா. முனி வழக்கு பொல்லாத வழக்கு. அதனால கால கூட ஒரு அவனை கறி மாட்டான் மாட்டான். ராஜா
காலையில கொடுக்குறேன் உனக்கு ஜாவு வந்தவளாக்கும் காவல் தெய்வமே குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து முன்னிக்கக்கூடிய போத்திராஜா உன்னுடைய கோபத்தை கணித்து சாந்த சுரூபமாக விளக்கமா சொல்லு உனக்கு தேவையான பொழுது ஓடி கொடுத்துரு. ஒரு அரியாரு சொல்லக்கூடிய ஒரு சிங்கமானது அப்படியா திறனுக்கு போனவனா சிங்கம் தான் மியா மியான்னு வருமா? சிங்கமான மியானே மியா மியான்னு வராதுடா. கஞ்சே சரியா மயிரா எதிர்வழி அந்த கடனாயா கைசில் இல்லைன்னு நான் பேசுறீங்கடா. ஒரு பங்கு மிச்சம் நான் யாருக்கு பின்பாக நீங்க எப்படி பிறந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க கை வச்சா கால வச்சா தலை வச்சா இல்ல ஆம்புலன்ஸ்ல போனீங்களா இல்ல குப்பையில பண்ணீங்களா இல்ல சாகல கூட்டோட்ல பண்ணீங்களா பெட்ரூம்ல பண்ணீங்களா பாய்ங்காலத்து சந்தில பண்ணீங்களா கேடாடா குப்பில போய் முன்னாடி தாலியா இருக்கும் ஏ போடா முக்கா என் பேர் எதுக்கு தெரியுமா யாரவா மகாராஜா குப்பில போந்தான்னு சொல்லிட்டு அவன் கேவலமா சொல்ல எங்க அம்மா குப்பு வாரினே போனாங்களா குப்பி கொட்டினாங்க பாரு ஏன் அந்த குப்பி மேலே போதுன்னு போத்துட்டாங்க அதனால இவனுக்கு பேர் குப்புன்னு வச்சாங்க. அதான் என் பேர் குப்புன்னு வச்சிட்டாங்க. அதான் அப்படி அவன் கேட்டான் அப்படி ஒரு கணக்கு. ராத்திரி தாம்பரத்துல 2 ஆம்புலன்ஸ் எதிர்க்கு நின்னுச்சு அதை வச்சு சொல்றீங்களா? இது ஒண்ணு இல்ல 2 ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் போலீஸ் வந்து அண்ணன் பக்கம். ஆமா அதை வச்சு சொல்றோம். நான் சொன்ன விளக்கத்தை தெளிவாக தெரிவிக்கிறேன். ஐயா சாந்தி காக்குறா. சரி ஐயா சரி சாயிடா என்னத்த காட்டுங்க நீங்க சரி சாய் சொன்னா அது ஊழகாது உண்மையை நீங்க தானே உண்மையை ஒத்துக்கிறீங்க. வேற சொல்லி அது ஐயா இல்லாத காது பிடிக்க நீ தான் செவி சாய்ந்து கேட்க வேண்டும். சரி சாய்ந்து கேக்குறோம். ஒழுக்கமா ஜாக்கிரதை. கையில ரத்தம் வந்து இந்த உலகமாகப்பட்டது முதலாக எப்படி இருந்தது? எப்படி இருள் சூழ்ந்த உலகமாக இருந்தது. நீ தானே சொல்ற ஐயோ மகாராஜா நீ தப்பா எடுத்துக்காத. அவங்க ஊர்ல அவன் வலுகேஷான் அவங்க அம்மா வந்து சொம்பு திருடி அவங்க அப்பா வந்து சூத்தார்த்தான். பரம்பரையா அப்படித்தான். லைட் ஊட்டி வாங்கடா. தப்பி தவறி நான் ஆச்சுனா கூட லைட் மேல போய்க்கும். நான் இப்படி கை வச்சு இப்படி வச்சு ஏன் மகாராஜா இருட்டா இருந்துச்சா யாரு லைட் போடல இல்லையே. அந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் இந்த உலகத்திலே முதலாக பிறந்தது யார் தெரியுமா? ஒரு பெண். யார் இது? எப்படி பிறந்தது? எப்படி கோமணம் அச்சர பொருளிலே மூலி வடிவாதி முக்கணி சங்கரியாக எப்படி 3 நேத்திரத்தோடு பிறந்தது. ஐயோ எத்தனை நேத்திரம்? 3 கண்ணா. 3 நேத்திரத்தோடு பிறந்தது அந்த பெண். அது யார் தெரியுமா? அதுதான் பார்வதா தேவி. பார்வதா தேவி முதலாக முக்கண்ணியாக தோன்றியது. எத்தனை கண்ணு? 3 கண்ணு. 3 நேத்திரத்தோடு பிறந்தது பார்வதா தேவி. எப்படி சொல்லக்கூடிய பார்வதா தேவி 3 நேத்திரத்தோடு பிறந்தது. பார்வதா தேவி நேரம் நம்ம கத்திரமா அவங்க எதுனா கேக்குறாங்க அவங்கள ஏன் நீ சும்மா ஏய்ப்பீங்கடா? பார்வதா தேவி அம்மை
மூன்று நேத்திரத்தோட பிறந்தது பார்த்தாதேவி. அப்படி பிறந்து அந்த பார்வதாக என்ன செஞ்சது? நமக்கு என்று ஒரு ஆடவர் துணை வேண்டும். ஏனென்றால் நாம் பெண்ணாக பிறந்துவிட்டோம் அல்லவா? நமக்கு என்று ஆடவர் துணை வேண்டும். அப்படி என்று அந்த பார்வதாக தேவி அது பிறந்த இடமே மணல் பாதை. மணல் பாதையாக இருக்கிறது. மணலில் அமர்ந்து அந்த மணலை குவித்து அதற்கு அருள் கொடுத்தது, அதற்கு உயிர் கொடுத்தது. அப்படி உயிர் கொடுத்து எழுப்பியதும் அது எப்படி ஓடி வருகிறது? அம்மா என்று ஓடி வருகிறது. யார் அது? யாரு? ஐயா யான வயிறும் யானை முகமும் எப்படி சொல்லக்கூடிய முதல் கடவுள் விநாயக பெருமான். அதை உட்காந்துங்கிறாரு. நீங்க அவருக்கு தானே பேச மாட்டேங்கிறாரா? ஏன் பேசல? ஏன்னு கேள்ல, அவருக்கு வந்து கொட்டை கோயிட்டு வச்சாங்க பத்தியா, நான் எதுமா துண்டு வந்துட்டேன், அதனால பேச மாட்டேங்கிறாரு. ஏன் சொல்ற? இப்படி சொல்லக்கூடிய ஆடவரில் முதல் பிறந்தவர் விநாயக பெருமான். அதனாலதான் முதலாக ஏதாவது ஒரு வேலை தொடங்கினாலும் பிள்ளையார் பூச்சி வைக்கணும், பிள்ளையார் பிடித்து வைப்பது வழக்கம். போட்டு செயல் எதுவும் தொடங்கணும். புளியார் பூஜை வந்து வச்சுட்டேன் நலம் வாங்கணும் பாரு. நானு அது ஃபர்ஸ்ட் ஓட்டப்பா அந்த புளியார் கொண்டாந்து பூச்சாந்து வச்சுட்டு அப்புறம் ஓட்டுறாங்க. நிலம் ஓட்டியா? ஓட்டல புரியுது. ஓட்டினால ஃபர்ஸ்ட் பொன்னேர் கட்டுவது. பொன்னேரியா? பொன்னேரி நடராஜ் பக்கத்துல இருக்குதா? சித்திரை மாதத்தில் செய்வார்கள். ஆடவரில் முதல் பிறந்தவர் விநாயக பெருமான். அதன் பிறகு பார்வதாக என்ன செய்தது? நமக்கு துணை வேண்டும் என்று பார்த்தால் முதல் பிறந்த என்ன போனாங்க லைன் அப்படி நீங்க போங்க. அவனுக்கு அவன் கருப்பு வச்சிட்டாங்கண்ணா. என்ன பண்ண போய் போறோம் அப்படியே போட்டோம். போய் தொலைட்டு விடு. அதுதான் நான் பின்னாடி தோணிக்கு போனேன். போய் பத்து தூளன் என்ன செய்தது? பார்வதா தேவி மறுபடியும் மணலை குவித்து அதனை உயிர் கொடுத்து அதனை சக்தியால் அது யாரு? அது எப்படி வந்தது? எப்படி? தங்கா என்று ஓடி வந்தது. தங்கா என்று தங்கா என்று ஓடி வந்ததால் அது என்ன செய்தது? என்ன மகாராஜா? அண்ணனாக ஏற்றுக்கொண்டது. யாரு? அவர்தான் நடுமூர்த்தி நாராயணன் கோபாலக்கண்ணன். கோவிந்தா. அந்த சீமன் நாராயணா? மன்னன். ஓ ஸ்ரீமன் நாராயணன். மரண நாராயணன். நாக்கு டிங்கில் ஆட்டிக்குது மகாராஜா. அண்ணனாக ஏற்றுக்கொண்டது. மறுமுறை என்ன செய்தது? நமக்கு துணை வேண்டும் என்று பார்த்தால் முதல் வந்தது மகனாக ஏற்றுக்கொண்டது. இரண்டாவது வந்தது அண்ணனாக ஏற்றுக்கொண்டது. மூன்றாவது முறை உயிர் கொடுத்து மணலை ஒன்றாக குவித்து அதை உயிர் கொடுத்து எழுப்பியது. அது எப்படி ஓடி வந்தது? மகாராஜா என்று ஓடி வந்தது. நாயகா எங்க பிராணாரி நாயகா? கண்ணே என்று ஓடி வந்ததால் பார்வதா தேவி என்ன செய்தது? மன்னா என்று அணை ஓடியது. அப்படி ஓடு கண்ணே என்று ஓடி வந்தவர் யார்? கைலாயமே கோவிலா விற்றிருக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் பரம கடவுள். எப்படி சொல்லக்கூடிய சிவபெருமான் ஓடி வந்தார். மன்னா என்று அணை ஓடியது பார்வதா தேவி. பார்த்தார் பரமன். என்ன பார்வதி என்னை அணைய முடியாது. எதுக்கு? பரமனுக்கு இருக்கு நேத்திரம் 2 நேத்திரம். பார்வதிக்கு இருக்கு நேத்திரம் 3 நேத்திரம். 3 நேத்திரம். பரமன் பார்த்தார். பெண்ணே பார்வதி ஒரு பெண்ணாக பட்டவளுக்கு 3 நேத்திரம் இருக்க தகுமா? தகாது. அதனால் ஒரு நேத்திரத்தை எனக்கு அளித்தால் நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். ஆணுக்கு பெண் அடக்கமா இருக்கணும்ன்றதுனால. ஓ தெரியாதுல்ல. பார்வதிக்கு 3 நேத்திரம் இருந்தால் பரமனை மதிக்க மாட்டான். அதனால் பரமன் உரைத்தார். என்ன பார்வதி ஒரு நேத்திரத்தை எனக்கு அளித்தால் உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படி என்று பரமன் உரைத்தார். அதே வண்ணம் பார்வதா தேவி என்ன செய்தது? அருகாமையில் இருந்த வாளை எடுத்தது. நேற்றில் இருந்த நேத்திரத்தை பெற்றெடுத்தது. அப்படி எடுத்து பரமனுடைய நெற்றியில் வைத்தது. அவரு நெத்தில பருமனுக்கு நெத்திக்கண்ணு பாதியில வந்துட்டானா? திருவிழியா வரலையா?
இப்ப என்னதான் சொல்லின்னு வரேன் நான். மகாராஜா நான் ஆதியில வந்து நினைச்ச பார்த்தா பாதியில தான் வந்துக்குது. நீங்க சொல்ல பார்த்தா எனக்கே தெரியும். சத்தியமா எனக்கு தெரியும். முருகர்களே, யா, முன்னாடி யா. அப்படி அந்த சாரதா தேவி நேற்றில் இருந்த நேத்திரத்தை எடுத்து பரம நேற்றில் வைத்தாள். ஆமா. அதனால்தான் இப்ப முக்கண்ணன் பரமன். அப்படியே ஆகட்டும். முதலாக முக்கண்ணியாக பிறந்தது பார்வதா தேவி. பார்வதா தேவி. பரமன் 2 நேத்திரத்தோடு தான் பிறந்தார். ஆமா. பார்வதி அளித்தது ஒரு நேத்திரம். அதான். அதனால் முக்கண்ணன் எப்படி சொல்லக்கூடிய ஆமா. அந்த நேத்திரத்தை எடுத்த இடம் ஆமா. பார்வதா தேவிக்கு குதிரை கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. ஓ, ரத்தம் வருது. அப்படி குதிரை கொப்பளித்துக் கொண்டு வந்ததை பரமன் பார்த்தார். என்ன செய்தார்? என்ன பார்வதி திருமணப்பட்டது கொப்பளித்துக் கொண்டு வருகிறது அப்படி என்று கட்ட விரலை வைத்து அழுத்தினார். அவரு அப்படி அழுத்திய உடனே அந்த உயிர்மாகப்பட்டது என்னானது? என்னாச்சு? திலகமாக மாறிவிட்டது. திலகம்னா? திலகம் என்றால் குங்கும பொட்டு. குங்குமம் போட்டா ஏன்னா இப்ப கூட தாய்மாருங்க நெற்றியில் அந்த குங்கும பொட்டு இல்லை என்றால் அழகு கிடையாது. மகாராஜா இந்த பாட்டி வச்சிருப்பாங்க அவன் வயசுல ₹1 சைஸுக்கு. அது ஆயா வச்சுக்க. அது ஆயா சரியில்லை அது மாதிரி. அதுதான் குங்கும பொட்டு. இவன் முன்னாடி வைக்கிறாங்க பாரு. ஸ்டிக்கர் போட்டுதா பாம்பு மாரி வைக்கிறா, பள்ளி மாரி வைக்கிறா பாரு. பையங்கால் சந்தத்துல ஆமாடா ஒண்ணு இல்ல. உன் பாபா எனக்கு குத்துரு, என் முன்னாடி நீ வச்சுக்கோ. நீ போய் நான் மூடுற பாடு எங்க பார்த்தாலும் ஊட்டி வச்சிருக்கீங்க மகாராஜா. எங்க அப்படியே டிவி பாக்குற மாதிரி அது டிவி ஊட்டி வச்சிருப்பான்.